ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர் எல்லாம் நதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லாம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லாம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லாம் மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். பாவத்துக்கு மறித்து நான் நீதி பிழைத்திட என் பாவம் யாவையும் நீர் சிலுவை சுமந்தீரே. பாவத்துக்கு மறித்து நான் நீதி பிழைத்திட என் பாவம் யாவையும் நீர் சிலுவை சுமந்தீரே. இயேசுவே நீர் காரணர் எல்லாம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லாம் மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லாம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லாம் மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். ஜீவனை பெற்று நான் மகிழை செய்திட கிருபையும் நீதியும் நீ தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியும் ஆளுகை தந்தீரே. நீர் காரணர் எல்லாம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லாம் மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லாம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லாம் மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். மிக பொதுவாக ஒரு ஊழியனாக நான் பார்க்கிறேன். மக்களுக்கு அதிலே நாட்டம் இல்லை. வாழ்க்கையின் தேவை சந்திக்கப்பட வேண்டும், சமாதானமாய் இருக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு வெளிப்படையான வாழ்க்கையில மேலோங்கி நிற்க வேண்டும். இன்னும் வரங்கள் தேவை. இப்ப நான் படித்த அந்த அட்டவணையிலே ஏதோ ஒரு வரங்கள், எனக்கு அந்த வரங்களை தாங்க. பாடுகிற, செபிக்கிற, சுகமாக்குகிற, இது ஊழியனுக்கு மட்டுமல்ல, ஊழியனுக்கு சொந்தமல்ல, எல்லாருக்கும். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இது பொருந்தும். எனவேதான் தேவன் ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் அறியாதற்கு எனக்கு மனதில்லை. எனக்கு எல்லாரும் இப்படி சொல்றாங்க, இது அவருக்கு சொந்தம், இது இவருக்கு சொந்தம், அவர் தானே செய்வார், இவர்தான் செய்வார். நீங்களும் செய்ய முடியும். அறிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது குறிப்பு, ஆண்டவர் உங்களுக்கும் சில வரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கேட்பதில்லை. எனக்கு கேட்டுக்கிறீங்களா? இந்த வரத்தை எனக்கு தாங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நம்ம அழுத்துகிறது. தேவைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதி அழுத்தும் போது அந்த சிந்தனையே வரவில்லை. நம்முடைய சிந்தனை எல்லாம் சுகம் தேவை, பணம் தேவை, வாழ்க்கை தேவை, படிப்பு தேவை, வேலை தேவை, குழந்தை தேவை. இதுதான் நம்முடைய தேவையெல்லாம்.
இதற்கு மத்தியிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளை, என்னுடைய ஜெபம் இதுதான். நீங்கள் இதை வாஞ்சியுங்கள், வரங்களை வாஞ்சியுங்கள், தேவ கிருபைகளை வாஞ்சியுங்கள். 4வது குறிப்பு 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1:8. அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாததற்கு எனக்கு மனதில்லை. இந்த வார்த்தை சொல்லுகிறேன், பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அதிக வருத்தம், அதிக பாரம் உண்டாயிற்று. நான் சொல்ல விரும்புகிற அடுத்த குறிப்பு என்னவென்றால், உபத்திரவத்தை நீங்கள் அறியாததற்கு எனக்கு மனதில்லை. அனைவருக்கு புரியவில்லை. இன்றைக்கு அனைவருக்கு அது ஒரு புரியாத ஒன்றா இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. அடுத்த வார்த்தை, பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். வருத்தம் அல்ல, பாரமான வருத்தம். நன்கு கவனிக்க வேண்டும். எதை நீ அறிய வேண்டும் என்றால், ஒரு கிறிஸ்தவனுக்கு அன்புடைய பிள்ளைகளை பாடுகள் உண்டு. ஆனால் நான் சொல்லுகிற சத்தியம், கான்பிடன்ஸ் இன் காட். எழுத வேண்டிய அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. எதை அறிய வேண்டுமா? எதை அறிய வேண்டும்? உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, பாரங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. இவர்களுக்கு மத்தியிலே விடுவிக்கிற கர்த்தர் உண்டு. ஆமென். இது உண்டு, ஆனால் அதை விடுவிக்கிற கர்த்தர் உண்டு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் பாடுகளிலிருந்து விடுதலை ஆக்குவதல்ல, பாடுகள் மத்தியிலே விடுதலையாக்குகிறார். எனவேதான் யாபே ஜெபித்தான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. தீங்கு வரும், ஆனால் அந்த தீங்கிலிருந்து உங்களை விடுவிக்கிற கர்த்தர். God deliver not from the problem, he deliver in the problem. எனவே அறிய வேண்டிய 4வது குறிப்பு, there is a problem, there's a pain, but trust the Lord. அவசரம் சொல்லப்படுது, பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரம் எங்களுக்கு உண்டாயிற்று. 9ஆம் வசனத்துல ஆனாலும் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக. மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்கு நிச்சயித்திருந்தோம். வரும், பாடுகள் வரும். ஆனால் ஒரு வார்த்தை, அதாவது மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை. என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை. He can rise. உன் பிரச்சனையை மாற்றுவார், உன் போராட்டங்களை மாற்றுவார், உன் பாடுகளை மாற்றுவார், உன் இல்லாமையை மாற்றுவார், உன் வெறுமைகளை மாற்றுவார். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உடைய 5வது குறிப்பு என்னவென்றால், 5வது குறிப்பு 1 தெசலோனியர் 4:13. அந்த வார்த்தை எல்லாம் தெரிந்த வார்த்தை, ஒவ்வொரு இடக்காலங்களிலும் துக்க விடுதலிலும் பேசப்படுகிற வார்த்தை. அன்பின் சகோதரரே, நித்திரை அடைந்த நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாததற்கு எனக்கு மனதில்லை. அந்த வார்த்தையை நான் பிரித்து பேச விரும்புகிறேன். நம்பிக்கையற்ற மற்றவர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கையே உயிர்த்தெழுதான். உயிர்த்தெழு ஒன்று இல்லை என்றால் கிறிஸ்தவர் மதம்தான். எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, இந்துயிசம், புத்திசம், கம்யூனிசம், நேசிசம், பாசிசம், கத்தலிசம், எல்லாமே ஈசம். அப்படியானால் அது இசம் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்ற மேன்மேட் தியாலஜி. ஆனா யாருமே கிறிஸ்துவத்தை கிறிஸ்டியானிசம் சொல்றதில்லை. கிறிஸ்டியானிட்டி அவருடைய கருப்பொருள் என்னவென்றால் இட்ஸ் a ரியாலிட்டி, அது ஒரு உண்மை பொருள். எனவேதான் திரும்ப திரும்ப சொல்ற, எல்லாருடைய வாழ்க்கையில் குடும்பங்களே மரணங்கள் உண்டு. மரணத்தை சந்திக்காத குடும்பங்களே இல்லை, மரணத்தை பார்க்காத மனிதர்களே இல்லை. ஒரு ஊழியர்களாய் நாள்தோறும் மரணங்களை நாங்கள் சந்திக்கிறோம், மரணங்களை பார்க்கிறோம், மரண வீட்டுக்கு போகிறோம், அடக்கான செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் இயல்புதான். பிறப்பு என்று இருக்கிறால் இறப்பு என்று ஒன்று உண்டு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில மரணம் ஒரு முடிவல்ல, ஒரு ஆரம்பம். இங்கே முடிக்கிறோம், என்னிடத்தில் ஆரம்பிக்கிறோம். இதைத்தான் வேதம் சொல்கிறது. இதைத்தான் நாங்கள் 1 தெசலோனியர் 4:13 நித்திரை அடைந்த மற்றவர்களைப் போல நீங்கள் துக்கித்து, அதாவது அறிவில்லாததற்கு எனக்கு மனதில்லை. அந்த வார்த்தை படிக்கிறேன் கேளுங்கள். மற்ற துக்கித்து அறிவில்லாததற்கு.
எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? அநேகரை நான் பார்க்கிறேன். மறுத்து அங்க போவீங்க, அங்க போய் பார்க்கலாம். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டா தெரியாது. நம் திருமறை சொல்கிறது there is a life. யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனிதன் செத்த பின் பிழைப்பானா? பிழைப்பான். வேதம் ஆணித்தரமாய் சொல்கிறது பிழைப்பான். என்னை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளையே, நம்பிக்கையற்ற மற்றவர்கள் உலகத்தில் அழகின் நம்பிக்கை இல்லை. இதை குறித்து நம்பிக்கை இல்லை. வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லை. எதிர்காலம் நமக்கு உண்டு. ஆளுவோம் தேசத்தை. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இந்த வார்த்தை திரையிலே பாருங்கள், ரீயூனியன் ஆஃப் சயின்ஸ். பசுத்தவான்களோடு நாம் இணைக்கப்படுவோம். இந்த வார்த்தை படிக்கிறேன். 1 தெசலோனியர் 4:14. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். நம்ம கவனிக்க வேண்டும். அவருக்குள் நித்திரை அடைந்த அநேகரை அவரோடு கூட கொண்டு வருவார். நம்பினால் ஆமென் சொல்லுங்கள். அவரோடு கூட நித்திரை அடைந்தவர்களை அவரோடு கூட கொண்டு வருவார். அது உங்க குடும்பத்தில் யார் வேண்டுமா இருக்கலாம். ஒரு மனைவியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம். அவரோடு கூட கொண்டு வருவார். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம். நாமும் ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். 2 வார்த்தைகள். அவர் கொண்டு வருவார், நாம் கொண்டு போகப்படுவோம். என் அன்புடைய பிள்ளையை, இந்த உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை, உலகம் நம்புவதில்லை. உலகத்துக்கு ஒரு கதையை போல, வெறும் ஒரு கதைதான். கன்னிமரியாள் உலகத்துல கர்த்தர் இயேசு உருவானார், ஒரு கதை என்று சொல்கிறாள். ஆனால் இது வேதத்தின் சத்தியம். உலகம் பல காலம் ஏற்றுக்கொள்வதில்லை. மரித்து எழுந்திருப்பான். மரித்து 4 நாளான லாசரு கதை எழுப்பினார். இன்றைக்கு கேலி பரியாசமான மக்கள் ஏராளம். குருடர் காண்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், சப்பானை நடக்கிறார்கள், ஊமையர் பேசுகிறார்கள். இது உண்மை, சத்தியம். தேவன் ஒரு நாளும் மாறுவதில்லை. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். அவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் அறிய வேண்டிய திரையில் பாருங்கள் 4:13. நீங்கள் அறிவில்லாதிருக்க துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில். துக்கத்துக்கு பல காரணங்கள் உண்டு. பொருளாதார வீழ்ச்சி, மன அழுத்தம், பள்ளத்தாக்கு, தவறான குற்றச்சாட்டுகள், நம்மை குறித்து தீமையாய் பேசுவது, வாழ்க்கையில் ஏமாற்றப்படுவது, நம்பினோரானால் துரோகம் செய்யப்படுவது, துக்கங்கள் ஏராளம் உண்டு. ஆனால் சொல்கிறது, நீங்கள் துக்கித்து அறிவில்லாதிருக்க ஒரு நம்பிக்கை, கான்பிடன்ஸ் இன் காட். இந்த வார்த்தை சொல்கிறது, நாங்கள் தேவன் மேல் நம்பிக்கையா இருந்து அறிந்து கொள்ள வேண்டிய 5வது காரியம், கான்பிடன்ஸ் இன் காட் ஆல்வேஸ். அவர் மேல் எப்பொழுதும், எல்லா நேரங்களிலும் நம்பிக்கையோடு கூட. என்னுடைய 6வது குறிப்பு, ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இதை வார்த்தை சொல்கிறது, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாமல். அடுத்து சொல்லுகிறார், நீங்கள் ஒரு ரகசியத்தை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவென்றால், கவனியுங்கள், இன்னும் ஒரு பங்குக்கு கடினமான மனதை உடையவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கவனியுங்கள். இன்னும் ஜனங்கள், அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவு உண்டாகிற வரை இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுடையவா இருப்பார்கள். எவ்வளவு உண்மை தெரியுமா? இன்றைக்கும் அது கிறிஸ்துவ கூட எடுத்துக்கலாம், இன்னும் கடினமான இதயம். ஆனால் ஏன் தெரியுமா? தேவன் அந்த வார்த்தை நிறைவேற்றுகிற வரை. அந்த சொல்லப்பட்டிருக்கிறது. அது சரியான விளக்கம் என்னவென்றால், இன்னும் தேவன் அறியாத மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். உங்களுடைய எதற்காக சொல்லுகிறேன், உங்கள் பாரம், உங்கள் ஜபங்கள். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், கேட்டு பாருங்கள். வார்த்தை, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அந்த ரகசியம் என்னவென்றால், இன்னும் கடினமான மனது உடையவர்கள் திருச்சபையில் இருக்கிறார்கள். இன்னும் கடினமான மனது உடையவர்கள். என் அன்புடைய பிள்ளையே, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இன்னும் கடினமான மனதுடையவர்கள். நீங்கள் அறிய வேண்டிய அடுத்த சத்தியம், இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பார்களே, கட்டிங் ஆஃப் இஸ்ரேல் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இன்னும் தேவனை அறியாம, தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற
மக்கள் ஏறாலும் கிறிஸ்துவ குடும்பத்திலேயே எத்தனை கிறிஸ்துவ பிள்ளைகள் ஆலயத்துக்கு போவதில்லை. மேற்கத்திய நாடுகளிலே ஆலயத்துக்கு போகிற மக்கள் மிக குறைவு. நீ அறிய வேண்டிய சத்தியம் என்னவென்றால், இந்த கடினமான மனதுடையவர்களை கர்த்தர் மாற்றும்படியாய். ஏழாவது குறிப்பாக, அன்பானவர்களே, தேவன் தந்த வாக்கு தத்தங்களிலே நம்புங்கள், உண்மையாயிருங்கள். அந்த வார்த்தை 2 பேதுரு 3:8. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் ஒரு காரியத்தை அறியாதிருக்க வேண்டாம். அப்படியானால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அந்த காரியம் என்ன? கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள். 9ஆம் வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு பெரிய வசனம் வந்து கொண்டு இருக்கிறது. திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அன்பான faithful in promises. அவர் வாக்கு தத்தம் பண்ணியதில் உண்மை உடையா இருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், அவர் அதாவது தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், கான்பிடன்ஸ் இன் தி வேர்ட் ஆஃப் காட், faithful in his promises. அவருடைய வார்த்தையை நம்புங்கள், பற்றி கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம், அப்படின்னு அறிந்து கொள்ளுங்கள். என்னவென்றால், don't think God's delay. நினைக்கிறார்கள் அன்பானவர்களே, தாமதம் என்பது தேவன் மறுப்பு அல்ல. தாமதம் என்பது மறந்துவிட்டார் என்ற பொருள் அல்ல. தேவனுடைய கால தாமதங்கள் உன்னை மறந்து போதும் இல்லை, உன்னை மறுப்பதும் இல்லை. எனவேதான் நாளிலே ஒரு 7 நீங்கள் எழுந்து கொள்ள வேண்டிய 7 காரியங்கள். நம்பர் 1, உங்களுக்கு என்று சில பலனை கற்று வைத்திருக்கிறார், மறந்து போக வேண்டாம். 2வதாக, அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்கள். வாழ்வதை அதையே வாழ்க்கையை மேற்கொள்ள வைத்துக் கொள்ளுங்கள். காட் பிளேசிங் லைஃப், அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை. தேவன் பிரியமா இருக்கிறாரா? அவள் எல்லாரும் ஞானசானம் எடுத்தார்கள், நடந்தார்கள், அற்புதங்களை கண்டார்கள். தேவன் பிரியமா இல்லை. அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேனா? 3வது, அன்பானவர்களே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். திருச்சபைக்கு போகிற ஆவிக்குரிய சபைக்கு போகிற வாலிப மகளே, வாலிப மகனே, ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இந்த வரத்தை தாங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், ஜெபிக்கிற யாவருக்கும் கொடுக்கப்படும். இன்னைக்கு சகோதரிகள், இன்னைக்கு குடும்ப பாரங்கள் அழுத்துகிறது, குடும்ப வேதனை அழுத்துகிறது. யாரோ ஒருவருக்கு நான் நாசம் இருக்க வேண்டும். சொல்வது, நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கும் போது தருவார். நம்முடைய வாழ்க்கை இந்த ஒரு மாடர்ன் லைஃப்ல சபைக்கு போக வேண்டும், வர வேண்டும், அவ்வளவுதான். இல்லை என்றாலே வாஞ்சியுங்கள், விரும்புங்கள். நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் திணிக்க மாட்டார். 4வது குறிப்பு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, மரித்தோரை எழுப்பின தேவன் மேல் நம்பிக்கையாருங்கள். எந்த சூழ்நிலைகளிலும் கான்பிடன்ஸ் இன் காட். 5வது குறிப்பு, அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, ரீயூனியன் ஆஃப் சைன்ஸ். மரித்தோர் ஏராளமா உண்டு இந்த பூமியிலே. ஒரு நாளிலே அவருடன் நம்ம இணைப்பார், அவர்களோடு கொண்டு வருவார், நாமும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். எனவே அதை அறிந்து கொள்ளுங்கள். சோர்ந்து போக வேண்டாம், துக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம். 6வது குறிப்பு, இன்றைக்கும் கடினமான மனது உள்ளவர்கள் பூமியில் இருக்கிறார்கள். அவளுக்காக ஜெபியுங்கள், அவளுக்காக பாரப்படுங்கள். தேவனுடைய வார்த்தை அவள் நிறைவேற வேண்டும். 7வது குறிப்பு, அம்மாவளே, faithful in God's promises. தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அல்ல, தாமதங்களை நீங்கள் தள்ளிவிட வேண்டாம். அந்த தாமதத்தின் மத்தியிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தாமதிக்கிறார் என்று சில எண்ணுகிறபடி அவருடைய வாக்குத்தத்தை கூடி தாமதமாயிராமல் எல்லாரும். எனவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய 7 காரியங்கள். அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர். 7 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இன்னொரு முறை அதை திரையிலே போடுவார்கள், பாருங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அடுத்தவர்களுக்கு அறிவியுங்கள். தேவன் உதவி செய்வாராக. எனவே வாழ்க்கையில் எது அறிந்து கொள்ளுகிறோம்? அறிய வேண்டிய ஒன்றை அறிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு வந்து கவலை இல்லை. எனவே அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 7 காரியங்கள். தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற பலன், உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மை, உங்களுக்கு என்று வைத்திருக்கிற வரங்கள், உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நம்பிக்கை, உங்களுக்கு என்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தம். நம்புங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள், சொந்தம் பாராட்டுங்கள், பெற்றுக் கொள்வீர்கள். அன்பான பிள்ளைகளே, அறிந்து கொள்ள வேண்டியவளை அறிந்து கொள்ளுங்கள்.
தேவையற்ற காரியம் அறிந்தவுடனே அர்த்தமே இல்லை. வாட் யூ மஸ்ட் நோ, வாட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனவேதான் இந்த வார்த்தை சொல்கிறது, அன்பானவர்களே, நீங்கள் இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல இந்த வார்த்தை வரும். நீங்க படித்த ஒவ்வொரு இடத்துலயும் முதல் வசனத்துல முதல் வார்த்தையில சகோதரரே, 1 Corinthians 10:1 சகோதரரே, 1 Corinthians 12:1 சகோதரரே, 2 Corinthians 1:8 சகோதரரே, அடுத்து 1 Corinthians 4:13 சகோதரரே, 1 தெசலோனியர் 4:13 சகோதரரே, அடுத்து 2 பேதுருல பிரியமானவர்களே. அப்படியானால் சகோதரரே சகோதரரே, இதனை அறிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை சிறப்பாய் மாறும். ஆமென். ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, தேவையில்லாத ஒன்றை அறிந்து கொள்ளதல்ல, தேவையான ஒன்றை. இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து அறிவு இருக்கிறது, ஆனால் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றை குறித்து அறிவு அநேகருக்கில்லை. வரங்களை குறித்து, வாக்கு தத்தங்களை குறித்து, தேவனை குறித்து, அனைவரையுடைய வருகை குறித்து, அனைவரை அநேகருக்கு அந்த அறிவு இல்லாத இருக்கிறார்களே, அந்த அறிவு அநேகருக்கு தாரும். செய்தி கேட்கிற ஒவ்வொருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட், அதை புரிந்து கொள்ளும் சக்தி, அதை அறிந்து கொண்டு அந்த அறிந்து கொண்ட ஒன்றிலே நிலைத்திருக்க, அநேகருக்கு அறிவிக்க உங்களுடைய கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், தயாளத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே, தயாளத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏலீரே, போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல, கையேந்த விடல, தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், தயாளத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே, தயாளத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏலீரே, போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே, போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. எத்தனை பேரோட வாழ்க்கையில உண்மையா இருக்கு, ஒரு நாளும் நம்மளை கையேந்தவரோட வேலை
நம்மளை தனியா அவர் விடுவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம பக்கத்துல நின்று நம்மளை கைகளை பிடித்து கொண்டு நம்மளோடு கூட பிரயாணிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மளுக்கு உண்டு. ஹல்லேலூயா. போதுமானவர்களும் அதிகமானவர். உங்க வாழ்க்கையில் அது உண்மையா இருக்கான்னு தெரியல, எங்களுடைய வாழ்க்கையில் அது உண்மை. போதுமானவர்களும் அதிகமானவராய் ஒவ்வொரு நாளும் எங்க வாயின் சொல் பிறவா முன்னே எங்க தேவைகளை சந்திக்கிறவர். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அன்று ஆபிரகாம் அந்த மோரியா மலைக்கு ஏறும் போது அவனுக்கு தெரியாது அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்க போது அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் அங்க ஏற்கனவே ஆயத்த பண்ணார். ஏன்னா அவருடைய நாமம் ஏகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே. அவர் எல்லாவற்றையும் அந்த நாள்ல பார்த்து கொண்டது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை குறித்து பயப்படுகிறீங்களோ, எதை கொஞ்சம் கலக்கமா இருக்கீங்களோ, கர்த்தருடைய சமூகத்துல கொடுக்கும் போது எல்லையோ ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஒரு நாளும் உங்களை கையேந்த விடுவதில்லை. நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காகவும் ஒரு நாள் அலைந்து திரிவதே இல்லை. கர்த்தரை விசுவாசிக்கிற யாவரும் நீதிமான் தான். நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஒரு நாளும் உங்களை விட்டு தூரமா போகவே மாட்டார். உங்க பக்கத்திலே நின்று உங்க அருகாமலே இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துகிற தேவனா இருந்தார். குப்பையில பிறந்தோம், கிருபையால் அரியணையில அமரச் செய்கிறவர். எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருந்த நம்மள தேவன் இந்த நாளில ராஜாவின் பிள்ளைகளாய் நம்மளை தேவன் மாற்றினது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை. அந்த வரிகளை நம்ம பாடுவோமா? குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். உன் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உன் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, தலைகுனியவும் விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. டாடி நீங்க இருக்க பயமே இல்லை. ஹல்லேலூயா. பயமே பயப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்த வல்லவர், இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்த யாவரையும் அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. அவரை நம்பி வந்த யாவரையும். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.